மக்களே. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட மதுரை அப்படின்னாலே ஜிகர்தண்டா, திண்டுக்கல் தான் பிரியாணி, காரைக்குடியில் செட்டிநாடு. அதே மாதிரி தான் ராம்நாடுன்னு சொன்னால் நம்ம எல்லாரோட ஞாபகத்துக்கு வர்றது நம்மளுடைய பெஸ்ட் மம்மி தான். ஸோ நம்ம பெஸ்ட் மம்மியோட ஒரு 15வது பிரம்மாண்ட கடை திறப்பு விழாவில் தான் இருக்கும். ஸோ இந்த கிளையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராம்நாடு மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே ஐடென்டியலான ஒரு ஃபுட்டாக இருக்கக்கூடியது தான் இந்த பனை அல்வா. ஸோ இதே மாதிரி நம்ம பெஸ்ட் மம்மியில் டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸை வந்து நம்மளுடைய பீப்புள்ஸ்க்காக கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஊர்ல எதெல்லாம் ஸ்பெஷலோ அதே மாதிரி நம்ம ராம்நாட்டில் பனையில செஞ்ச அல்வா, அதுவும் நம்ம பெஸ்ட் மம்மியோட அல்வா தான் ஸ்பெஷல்னு நான் சொல்லுவேன். என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போற சாப்பிட்ட எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். உண்மையாவே அட்டகாசமா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பர்சனலாவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பா இப்ப நான் சொல்றேன், நம்ம பெஸ்ட் மம்மியோட 15வது கிளையில ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஷ்ஷா இருக்கக்கூடிய இந்த பனை அல்வா அடுத்து ராம்நாடோட ஐடியல் டிஷ்ஷாவே ஆக போகுது. பார்த்துட்டே இருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம பெஸ்ட் மம்மிக்கு எப்பவுமே உங்களுடைய சப்போர்ட் இருக்கும். ராம்நாடு மட்டும் இல்லை, எல்லா ஊர்ல இருக்குங்க. தேங்க்யூ.